உள்ள அனைவருக்கும் E-CAREERPLUS-இன் அன்பான வணக்கங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஐசி, அதாவது ஒரு ஐசி பாத்தீங்க அப்படின்னா ஐசின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் வந்து சேர்ந்தது தான் நம்ம வந்து ஒரு ஐசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வரக்கூடிய ட்ரெண்டிங்கான மொபைல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஐசி தான் வந்து யூஸ் பண்ணி ஒரு மொபைல் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்றாங்க. ஸோ அப்போ அந்த ஐசி அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடத்துல நீங்க வந்து சர்வீஸ்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐசி போயிடுச்சுனே போர்டு மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த ஐசி அப்படின்றது வந்து என்ன, ஸோ அப்போ அந்த ஐசினா அதை எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்றது, அப்போ ஒரு ஐசியை எடுத்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு ஐசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு சரிங்களா. அதாவது பால் ஐசி, பின் ஐசி சரிங்களா, QFT இந்த மாதிரி நிறைய ஐசிஸ் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஐசி வந்து ஒவ்வொரு மொபைல் போனோட ஒவ்வொரு செக்ஷன்லையும் வந்து கேட்டகரி வைஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஐசியை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஐசிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஒரு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ஐசி, ஸோ அப்போ ஒரு CPU ஐசி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அப்போ ஒரு சிம் ஐசி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐசிஸ் இன்னைக்கு வந்து ஒரு 15 ஐசி கிட்ட வந்து இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஐசிஸ்லாம் வந்து எல்லா மொபைல்லுமே இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது சரிங்களா. ஸோ அப்போ ஒரு சில ஐசிஸ்லாம் வந்து கம்பல்சரியா இந்த மொபைல்ல இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சில ஐசிஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ஐசி கேட்டகரியில வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஐசின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து CPU ஐசி சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஐசி சரிங்களா. சோ இந்த மாதிரியான ஐசிஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து கம்பல்சரி எல்லா மொபைல் நீங்க வச்சிருக்கக்கூடிய பட்டன் மொபைலா இருந்தாலும் சரி, அது பிராண்டடோ இல்ல சைனா மொபைலோ இல்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்தாலும் சரி சரிங்களா. சோ அப்ப எந்த ஒரு மொபைலா இருந்தாலும் இந்த ஒரு 4-5 ஐசி வந்து கண்டிப்பான முறையில் எல்லா மொபைல்ஸ்லுமே இருக்கும் சரிங்களா. சோ அப்படி இருக்கும்போது ஒரு மொபைல்ல இருக்கக்கூடிய ஐசி ஃபால்ட் ஆயிருச்சு, நீங்க வந்து கடையில போய் ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸியா வந்து ஒரு மொபைல் வந்து சர்வீஸ் கொடுக்கும்போது ஐசி வந்து பார்த்துட்டு ஐசி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த ஐசி போயிருச்சு அப்படின்னா வெளியே மார்க்கெட்ல கிடைக்குமா அப்படின்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும் சரிங்களா. சோ அப்ப அந்த ஒரு ஐசி போயிருச்சு வெளியே மார்க்கெட் கிடைக்கும் அப்படின்னா வந்து ஈஸியா வந்து கிடைக்கும், பட் நம்ம தான் அதை வந்து தேடி வாங்கணும். சோ இல்ல அப்படின்னா வேற ஒரு மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு ஐசி, அதாவது அதே பிராண்ட் அதே மாடல்ல இருக்கக்கூடிய வேற ஒரு கம்ப்ளைண்டா இருக்கக்கூடிய மொபைல் இருக்கு இல்லையா. சோ அதுல வந்து வேற ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், பட் போர்டு லெவல்ல கம்ப்ளைண்ட் இருக்காது. சோ அப்ப அதுல இருக்கக்கூடிய ஐசிஸ் எடுத்து இதுல வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சோ அப்ப அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ல தான் இந்த ஐசியை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியுமே தவிர நம்ம இல்ல மார்க்கெட்ல வந்து நான் வச்சிருக்க மாடலுக்கு வந்து ஐசிஸ் தனியா கிடைக்கும் அப்படின்னா நான் வந்து ஐசியை வந்து வாங்கி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ அப்போ ஒரு ஐசியை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாக்குறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ இப்போ அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஆன் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போர்டு தான் என்கிட்ட இருக்கு சரிங்களா. சோ இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. சோ ஆன் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போர்டுல இருக்கக்கூடிய ஐசியை தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி இப்போ வந்து பார்க்க போறோம் சரிங்களா. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல்ல வந்து நான் வந்து அதுக்கு வந்து தனியா வந்து டிசி பவர் சப்ளை நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதோட பேட்டரி கனெக்டர்லாம் நான் வந்து டிசி பவர் சப்ளை அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் மொபைல் வந்து நான் வந்து ஆன் பண்றேன். சோ இப்போ என் மொபைல் வந்து ஆன் ஆகுது, இதை வந்து டிஸ்பிளே வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு சரிங்களா. சோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன் கண்டிஷன் மொபைல்ல தான் ஒரு ஐசியை வந்து எப்படி ரிமூவ் பண்ணி திரும்ப எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம வந்து எப்படி பண்றதுன்றத நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படின்றத நான் இதுல வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அப்போ மாட்டின அந்த பேட்டரி கனெக்டர் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஐசி சரிங்களா. ஸோ ஐசி ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலில் வந்து நிறைய ஐசிஸ் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் ஐசி, ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் ஐசி. ஸோ இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்கும் சரிங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இது வந்து இந்த சார்ஜிங் செக்ஷனுக்குன்னு இருக்கக்கூடிய ஐசி, அதாவது சார்ஜ் இது வழியா ஏறி சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸோ அப்போ ஒரு ஐசி தான் வந்து ஒரு மொபைல ரன் ஆக வைக்குதா அப்படின்னு கேட்டா ஒரு 100க்கு ஒரு 50% வந்து ஒரு ஐசி தான் வந்து ஒரு மொபைல் போர்டை வந்து அதாவது ஒரு மொபைல் வந்து ரன் ஆக வைக்குது சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஐசிஸ் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இது ஒரு ஐசி, இது ஒரு ஐசி, இது ஒரு ஐசி சரிங்களா. ஸோ இது ஒரு ஐசி, இந்த மாதிரி நிறைய ஐசிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல ஒரு ஐசியை தான் நான் வந்து ரிமூவ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்ட போறேன் சரிங்களா. சோ இப்போ நம்ம வந்து ஒரு ஐசி வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போல இந்த PCB ஹோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த PCB ஹோல்டர் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ உங்களுக்கு நீங்க ஒரு ஐசி
ஐசி ரிமூவ் பண்ண போறீங்க, ஸோ அது வந்து பட்டன் மொபைலோ இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா மற்ற காம்போனன்ட்ஸ் எதுவுமே வந்து டச் ஆகிடக்கூடாது. சரியா? ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஐசி இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இந்த ஐசியை நான் வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஒரு ஐசி ரிமூவ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அதை சுத்தி காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும், இதை சுத்தி உங்களுக்கு வந்து நிறைய காம்போனன்ட்ஸ், அதாவது ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணக்கூடிய என்ன அப்படின்னா ஒரு ஐசியை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதைத்தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், அதாவது ஒரு SMD ரீவொர்க் ஸ்டேஷன். சரிங்களா? ஸோ மற்ற டூல்ஸ் எல்லாமே பிளஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்டரிங். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த ஐசி வந்து ரிமூவ் பண்ண போறோம். ஸோ எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு, அதாவது ஒரு மொபைலை நீங்க வந்து டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க லைட்டா வந்து வெறும் பிரஷ் மட்டும் வச்சு நல்லா அதாவது டஸ்ட்டை வந்து கிளீன் பண்ணிருங்க. கிளீன் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த ஐபிஎஸ் சொல்யூஷன் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிருங்க. அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே வந்து நல்லா போயிடும். ஸோ இப்போ போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு அந்த போர்டோட கிளியர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைட்டா அந்த ப்ளோயர் யூஸ் பண்ணி, அதாவது SMD ரீவொர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி லைட்டா ஹீட் மட்டும் கொடுத்துட்டு, சரிங்களா, இது நமக்கு வந்து ஐசி ரிமூவிங் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லைட்டா கிளீன் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசி ரிமூவிங் பண்றதுக்கான ப்ராசஸ்ல நம்ம வந்து இறங்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சால்டரிங் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து நீங்க எந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஐசிக்கு அந்த ஐசி மேல நீங்க வந்து அந்த சால்டரிங் பேஸ்ட் வந்து அந்த ஐசியோட 4 சைட்ஸ், சரிங்களா, ஸோ அந்த 4 சைட்ஸும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப அப்ளை பண்ண வேணாம், லைட்டா வந்து அப்ளை பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து அந்த ஐசியோடைய 4 சைட்ஸும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐசியை வந்து ரிமூவ் பண்றதுக்கு எப்பவும் போல அந்த ஏர் வந்து டூலையும் ஹீட் வந்து அந்த 3 to 350 நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நாசில் வந்து நான் இப்போ வந்து 2ஆம் நம்பர் நாசில் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஐசி எடுக்கிறதுக்கு எந்த பக்கம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், ஏன்னா ஐசியோட 4 சைட்ஸ் வந்து அதாவது அந்த இன்டர்னல் பார்ட்ஸ், இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெசிஸ்டர் இண்டக்டர் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து அதை கேர்ஃபுல்லா எந்த பக்கம் உங்களுக்கு வந்து பிக் பண்ண ஈஸியா இருக்குமோ அந்த பக்கம் நீங்க வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய டைரக்ஷனை. ஸோ இந்த ஹீட் கன் பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ற டைம் மட்டும் இது வந்து அந்தந்த காம்போனன்ட்ஸ் கிட்ட நீங்க காட்டுங்க. மற்ற டைம் வந்து ஒண்ணு நீங்க கையில வச்சிருக்கணும்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா அப் டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து ஃபால்ட் ஆயிரும், அதாவது இதுல இருந்து வரக்கூடிய ஹீட் ஏர்னால வந்து பக்கத்துல காம்போனன்ட்ஸ் வந்து ஃபால்ட் ஆயிரும். ஸோ அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஐசி வந்து ஹீட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஐசி வந்து ஹீட் பண்றேன். ஐசி வந்து எப்பவுமே வந்து நம்மளா பிடிச்சி இழுக்க கூடாது. ஸோ அதுவா வந்து மெல்ட் ஆகி வரணும். ஸோ இப்போ ஒரு ஐசி வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஐசி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு ஐசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐசியோடைய டைரக்ஷன். சரிங்களா? இப்போ நான் வந்து ஐசி வந்து இந்த பொசிஷன்ல தான் நான் வந்து எடுத்தேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இப்படி தான் வைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஐசியோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஐசியில வந்து எல்லா ஒரு ஐசிலுமே வந்து ஒரு ஒயிட் கலர் மார்க், அதாவது ஏதாச்சும் ஒரு கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் மார்க் வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஒயிட் கலர் மார்க் தான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் பின். சரிங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி உங்களுடைய போர்டுலயும் வந்து ஒரு ஒயிட் கலர் மார்க் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ இதுல வந்து இந்த ஒரு கார்னர்ல வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க அந்த போர்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய போர்டுலயும் வந்து ஒரு ஒயிட் கலர் மார்க் வந்து போட்டிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இங்களுக்குள்ள போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரியான மார்க் அங்க அந்த ஐசில இருக்கும். சரிங்களா? சோ அப்ப நீங்க அதை வச்சு உங்க ஐசி வந்து நீங்க திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நீங்க பிக்ஸ் பண்ணும்போது ஐசியோட டைரக்ஷன் மாறுச்சுன்னா கூட உங்களுடைய லைன்ஸ் வந்து மாறிடும். சோ அப்போ உங்க மொபைல் கூட வந்து ஆன் ஆகாம போகும். சரிங்களா? சோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான டைரக்ஷன்ஸ் பார்த்து நம்ம வந்து இப்போ வந்து ஐசி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல் வந்து திரும்ப வந்து ஒரு மொபைல்ல இருக்கக்கூடிய ஐசியை வந்து எப்படி நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா?
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய ஐசி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஐசி கீழே இருக்கக்கூடிய கனெக்டிங் பின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா அந்த டாட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய கனெக்டிங் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பால் ஐசி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டாட்டா இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பால் ஐசி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய கனெக்டிங் பின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஐசியோட டைரக்ஷன் வந்து இப்படி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதோட ஒயிட் மார்க் வந்து அந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல இந்த இடத்துல இருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஐசி இருந்த இடம் சரிங்களா. உங்களுக்கு தெரியுதா? சரியா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய ஐசியை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து லைட்டா இதுல வந்து பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு மொபைல்ல இருந்து ஐசி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அதில் லைட்டா வந்து பேஸ்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து பேஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த ஐசியை நீங்க வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து எடுத்தீங்களோ அதே டைரக்ஷன்ல நீங்க வந்து திரும்ப வந்து வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐசியை வந்து நான் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் நான் வந்து எடுத்தேன் சரிங்களா. ஸோ அதே டைரக்ஷன் தான் வைக்க போறேன் சரிங்களா. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐசியை வந்து கரெக்டா எடுத்துட்டு சரிங்களா. ஸோ அதோட கனெக்டிங் பின்ஸ் எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்றும் ஷார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து நல்லா வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து நல்லா தான் இருக்கு சரியா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐசி மேல ஐசி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த போர்டு, அதாவது போர்டுல வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பதான் அந்த சால்டரிங் லெட்ன்றது வந்து மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஐசியை வைங்க, அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வைக்காதீங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ மெல்ட் ஆகுறது வந்து உங்களுக்கு அந்த ஐசியோட கனெக்டிங் பின்ஸ்ல ட்விசர் வச்சு லைட்டா நீங்க வந்து ஸ்கிராச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெட் மெல்ட் ஆயிருக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ ஐசி வந்து வச்சுட்டோம். ஐசி வந்து வச்சுட்டு புஷ் பண்ணக்கூடாது, கரெக்டா நீங்க ஃபிட் பண்ணிட்டு லைட்டா ஹீட் மட்டும் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து போதும். ஐசி வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ வச்ச உடனே நீங்க வந்து ஐசி ஓட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்க வந்து செக் பண்ணி பார்க்காதீங்க. லைட்டா இதுல வந்து அந்த ஐபிஎஸ் சொல்யூஷன் மட்டும் போட்டுக்கோங்க. ஹீட் ஓவர் ஹீட் ஆயிருந்தா இது கொஞ்சம் கூல் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. ஸோ கொஞ்ச நேரம் நீங்க வந்து ஒரு 1 or 2 minutes நீங்க வந்து நல்லா வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து அந்த ஐசி ஃபிக்ஸ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்க வந்து டச் பண்ணி பாருங்க. நீங்க வச்ச உடனே நீங்க வந்து டச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த லெட் வந்து ஹீட்ல வந்து மெல்ட்லேயே தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ட்ரை ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்க சரிங்களா. ஸோ இப்போ ஒரு 2 minutes கழிச்சு நம்ம வந்து இதை வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 2 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஐசி வந்து நல்லா டச் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஐசி வந்து நல்லா வந்து கரெக்டாக வந்து எந்த பக்கமும் வந்து ஸ்லாண்டிங் ஆகாம கரெக்டாக அந்த கனெக்டிங் பின்ஸோட மட்டும் தான் வந்து ஒட்டியிருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு ஐசியை ரீப்ளேஸ் பண்றனாலும் சரி, இல்லை அந்த ஐசி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே ஐசியை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஐசி வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம மொபைல் வந்து திரும்ப வந்து ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பவர் சப்ளை, அதாவது டிசி மிஷின்ல இருக்கக்கூடிய பவர் சப்ளை நான் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து என் மொபைல் வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ என் மொபைல் வந்து ஆன் ஆகுது சரிங்களா. ஸோ இவ்வளவுதான். ஸோ அப்போ ஒரு ஆன்போர்டு கண்டிஷன்ல எப்படி நம்ம வந்து ஒரு ஐசி வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தோம் சரிங்களா. ஸோ இப்போ நான் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்போர்டு கண்டிஷன்ல ஒரு ஐசி வந்து ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ ஐசி வந்து ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் சிம்பிளான மெத்தட் தான், பட் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க சரிங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.